ஒவ்வொரு பழத்திலிருந்தும் பழங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் இரண்டு இரண்டு ஜோடிகளை இந்த பூமியிலே அல்லாஹ் உண்டாக்கினான். ரெண்டு ரெண்டு ஜோடிகள், ஒவ்வொன்றிலும் ரெண்டு ரெண்டு ஜோடி இருக்கு. அதாவது ரெண்டு ரெண்டு ஜோடி அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நல்லது கெட்டது, இனிப்பு உள்ளது புளிப்பு உள்ளது அப்படின்னு, கசப்பு இல்லாதது கசப்பு உள்ளது, இது ஒரு ஜோடி. இனிப்பது புளிப்பது, அது ஒரு ஜோடி. அது இது மாதிரி சுவைகளிலே எடுத்துக்கொண்டால் ஜோடி ஜோடியாக சுவைகள் இருக்கும். புளியம்பழம் எப்போவுமே புளிக்கும் தான், அதை இது பண்ண முடியாது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அது இனிப்பாலாம் ஆக்கவே முடியாது, புளிக்கும் தான். சில பழங்கள், மாம்பழம் இருக்குது, பழுக்காத நேரத்தில் புளிக்கும், அது பழுத்துச்சுன்னா இனிக்கும். ஒரு பழத்துக்குள்ளேயே ரெண்டு சுவை. என்ன சொல்ல போனால் 2-3-4 சுவை கூட வரும். முதல்ல ரொம்ப புளிக்கும், கொஞ்சம் பழுத்தா கொஞ்சம் புளிக்கும், கொஞ்சம் இனிக்கும், இன்னும் கொஞ்சம் பழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இனிப்பும் இருக்காது புளிப்பும் இருக்காது, நடுமையத்தில் இருக்கும். அதுக்கு பேர் முஸ் என்பதாக, இன்புளிப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்புளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். அப்புறம் நல்லா பழுத்துச்சுன்னா இனிக்கும். இது ஆச்சரியமாக இருக்கு. சில பழங்கள் பார்த்தீங்கன்னா, கனி வகைகள் துவர்க்கும், பழுத்துச்சுன்னா இனிக்கும். முதல்ல துவப்பாக இருக்கும், பழுச்சுன்னா இனிக்கும். சில கனிகளை பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தான், அது எந்த நேரத்தில் எவ்வளோ பழுத்தாலும் சரி, அது காஞ்சாலும் சரி, அது துவர்ப்பாகவே இருக்கும். அப்படி சில பழங்களை பார்க்கும். புளியம்பழம், எலுமிச்சம்பழம் அது எப்போவுமே புளிப்பு தான். எலுமிச்சம்பழம், எலுமிச்சங்காய் அப்படின்னு ஒன்று, எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒன்று கிடையாது, எல்லாமே எலுமிச்சம்பழம் தான் அதுக்கு பேர். எல்லாம் இது ஜோடி ஜோடியாக, அதாவது இரண்டு இரண்டு ஜோடிகளாக அதில் ஆண்ட. அதே மாதிரி சில பழங்கள் கலர் இருக்குது, மஞ்சள் நிறமாக, சிகப்பு நிறமாக, கருப்பு நிறமாக, வெள்ளை நிறமாக, வெள்ளை கருப்பு, மஞ்சள் சிகப்பு, ஜோடி ஜோடியா நிறங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றன. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒரே எப்படி சொல்லிட்டே போகலாம். பழங்களிலே இரண்டு இரண்டு ஜோடிகளை அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான். எத்தனை விதமான பழங்கள் இருக்குது உலகத்தில். சில பேர் நிறைய பல்வேறு விதமான பழங்களை சாப்பிட்ருப்பாங்க, பல நூற்றுக்கணக்கான வகை பழங்களை சாப்பிட்ருப்பாங்க. திடீர்னு ஒரு நாட்டுக்கு போனார், அங்கே ஒரு பழம் வைக்கும், இது வரைக்கும் என் வயசில் நான் பார்த்ததே இல்லைங்க இந்த பழத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அந்த பழம். ஊட்டியில் அந்த காடுகளில் இந்த முள்ளு செடி இருக்கும். முள்ளு செடியில் ஒரு சின்ன 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 பழம் இருக்கும், சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும். அது பழுக்கும். பழுத்துச்சுன்னா அதை பிச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் சும்மா கொஞ்சம் சின்னது தான், ஒரு கடுகு மாதிரி, அல்ல இது மிளகு மாதிரி, மிளகை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பிச்சு சாப்பிட்டோம், அது ருசியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். காயாக இருக்கும்போது பிக்க மாட்டாங்க, பசங்கள்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. அங்கே இன்னொரு பழம் இருக்குது, அது இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, ஊட்டியில் மட்டும். அதாவது கொடைக்கானலில் இருக்கிற தெரியல, ஊட்டியில் இருக்குது, குன்னூரில் இருக்குது, காடுகளில் இருக்காது, வீட்டு பகுதியில் விளையாது. அதுக்கு பேர் தவிட்டு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே தவிட்டு கலர் தவிட்டை போல இருக்கும். தவிடு எப்படி இருக்குது, உம்மி தவிடு அது மாதிரி இருக்கும். அது உருண்டை உருண்டையாக இருக்கு. எவ்வளோ பெருசு இந்த திராட்சை பழம் இருக்குல்ல, உருண்டை திராட்சை அது மாதிரி இருக்கு. ஆனால் தவிடு மாதிரி கலர் இருக்கும். அதை பிச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நிறைய அது சும்மா தானாக விளையும், அது யாரும் உற்பத்திலாம் செய்கிறது கிடையாது. சும்மா மைதானங்களில் காடுகளில் இருக்கும் தவிட்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க சில பேர். அங்கே போனாங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம வயசில் ஆயிரக்கணக்கான பழம் சாப்பிட்டுருக்கிறேன் ஹஜரத், இது சாப்பிட்டதே இல்லை அப்படின்பேன். அப்படி ஏராளமான பழங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றான் உலகத்தில். ஒமிங்குல்லி சமராத்தி ஜாலஃபிஹா ஜௌஜைனிஸ்னே, இரண்டு இரண்டு ஜோடிகளை அல்லாஹ் அவன் ஆக்கி வைத்திருந்தான். அடுத்து யுக்ஷில் லைலன் நஹார், இரவை மூடுகிறான் பகலிலே. அதை மாற்றி சொல்லலாம், ஒரே வார்த்தை யுக்ஷில் லைலு அந்நஹார். ஏன்னா சில இடங்கள் அல்லாஹ் இரவை பகலிலே மூடுகின்றான், பகலை இரவிலே மூடுகிறான். ரெண்டு வார்த்தை, ரெண்டு வாசகம் சொல்லுவான் அல்லாஹ், ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். இங்கே ஒரே சென்டென்ஸில் ரெண்டு கருத்தும். ஏன்னா யுக்ஷில் லைல, இரவை மூடுகிறான், அந்நஹார பகலிலே அப்படி சொல்லலாம். யுக்ஷில் லைல, இரவிலே மூடுகிறான், அல்லை அந்நஹார பகலை இரவிலே மூடுகிறான், இரவை பகலிலே.
அந்த அல் லைலா அன் நஹாரங்கிற அந்த, அதாவது நஹவுடைய கானூன், இலக்கணத்தினுடைய கிராமருடைய கானூன் இருக்குது. அது ரெண்டு விதமாகவும் அதை உபயோகிக்கக்கூடிய, அர்த்தம் செய்யக்கூடிய நிலையை அல்லாஹால அமைச்சு வச்சிருக்க. அல் லைல இரவை அப்படின்னு சொல்லலாம், இரவிலேன்னு சொல்லலாம். அன் நஹார பகலைன்னு சொல்லலாம், பகலிலேன்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு அர்த்தமும் வந்துடும். பகலை இரவிலே மூடுகின்றான், இரவை பகலிலே மூடுகின்றான். ஒரே சென்டென்ஸில் ரெண்டு அர்த்தம். இந்த நிறைய இருக்குது குர்ஆன்லயே, எல்லாமே இருக்குது. இப்போ தமிழில் சொல்லுவாங்க, அதாவது தமிழில் மாலை மாற்று அப்படின்னு ஒரு கவிதையே ஒன்று இருக்குது. மாலை மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எழுதிட்டோம்னு சொன்னால், இந்த பக்கம் இருந்து படித்தாலும், அதாவது இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கமாக எழுதணும் தமிழை. அப்படி எழுதுனா வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக படித்தாலும் அதே மாதிரி வரும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது, விகட கவி, இல்லையா? அதானே விகட கவி. அது திருப்பி இந்த பக்கம் படிங்க, விகட கவி அப்படின்னு வரும், இல்லையா? அதே மாதிரி குர்ஆன்லயும் இருக்குது, 2-3 இடத்துல இருக்குது. ஒரு இடம் குல்லுன் ஃபீ ஃபலக்கின், அதாவது இதில் யாசின்ல வரக்கூடிய வாசகம் ஆயத், குல்லுன் ஃபீ ஃபலக்கின். வீட்டில் போய் உட்கார்ந்து எழுதி பாருங்க. குல்லுன், காஃபு, அப்புறம் லாமு, அப்புறம் ஃபே, அப்புறம் ஏ, அப்புறம் ஃபே, அப்புறம் லாம், அப்புறம் காஃப். அது திருப்பி படிங்க, அதே மாதிரி இருக்கு. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் அப்படின்றது. மாலை மாற்று அப்படின்னு கவிதையே இருக்குது தனியா. ஒரு கவிதை எழுதுவாங்க, சீட்டு கவிதைன்னு ஒன்று சொல்லப்படும், சீட்டு கவி அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் போட்டு எழுதுவாங்க. முதல்ல அந்த முதல் கட்டத்தில் ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க, கான் எழுதுறாங்கன்னு வச்சுங்க, நிறைய கட்டங்கள், நூற்றுக்கணக்கான கட்டங்கள் இருக்கும். இந்த கடைசியில் வரும்போது கால முடியும். இதை திருப்பி இப்படியே படிச்சுக்கிட்டே வந்தால் அதே மாதிரி ஒரு முதல்ல இப்படி படித்தா எப்படி வருமோ அதே மாதிரி மாலை மாற்று அல்லது சீட்டு கவின்னு சொல்றது பேர். சரி, அது மாதிரி உள்ள அம்சங்களும் குர்ஆன்ல இருக்குது. யுகசில்லை நன்னஹர் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். நிச்சயமாக இவற்றிலே, இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள்ல முதல்ல சூரியனை சொன்னான், சந்திரனை சொன்னான் அல்லாஹ் தஆலா, அதுக்கு பிறகு பூமியை சொன்னான், பழங்களை சொன்னான், இரவு பகலை சொன்னான். இவை அனைத்திலும் லஆயாத்தின் அத்தாட்சிகள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற கூட்டத்தினருக்கு. சிந்தித்து பார்க்கின்ற கூட்டத்தினருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லியதால் தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. போன வாரம் கொஞ்சம் சொன்னா, இந்த வாரம் கொஞ்சம் சொன்னோம். மற்ற விஷயங்களை எல்லாம் கேட்பவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் என்னென்ன அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த ஆராய்ச்சி பண்ணுவதற்குரிய ஆற்றல், அறிவு யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால், அரபி நன்றாக தெரியும். அப்பதான் சும்மா எனக்கும் தெரியும் அப்படின்னு குர்ஆனில் தமிழில் தர்ஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்க, அதாவது ஏதாச்சும் சில விளக்கங்கள் எழுதப்பட்ட தஃப்சீர்களை வச்சுட்டு பார்த்துட்டீங்க, தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ, அதில் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே எழுதப்பட்டு என்ன இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். சரி, அதான் அரபி தஃப்சீர்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொல்லி இருந்தால் அதை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அரபியை போல வராது. ஏன்னா ஒரு அரபியனுடைய ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொன்ன யோசில் லைல் அன் நஹார் அப்படின்னு சொல்லி இலக்கண விதிப்படி அல் லைலா அப்படிங்கிறது செயல்படு பொருள் என்பதாக அந்த அல் லைல் என்பதற்கு சொல்லப்படும், அந்நஹாருக்கு சொல்லப்படும். ஆனால் அதே நேரத்தில் மூணாம் அது இது இலக்கணத்தில் இன்னொரு பகுதி, அதையும் அல்லாஹ் தஆலா உள்ளே சேர்த்து சொல்லுகின்றான் அந்த இடத்துல. இதெல்லாம் குர்ஆனுடைய அரபி இலக்கணத்தினுடைய அற்புதமான நிலைகள். அதையெல்லாம் படித்த அரபி நன்றாக படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். வஃபில் அர்லி கிதாம் முத்தஜாவிராத்துன், அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பூமியை பற்றியே அடுத்தும் சொல்லுகின்றான். அதான் முதல்ல சொல்லிட்டோம், பின்னால் சொல்ல வேண்டியது. வஃபில் அர்லி கிதாம் முத்தஜாவிராத்துன், பூமியிலே ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகள். கிதா அப்படின்னா பல பகுதிகள், முத்தஜாவிராத் அப்படின்னா முத்தகாரிபாத், நெருக்கமா. பூமியிலே ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகள் இருக்கின்றன. என்ன ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகள் அப்படின்னா மாறுபட்டவை. உதாரணமா பூமியில சில பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கடினமாக இருக்கும், சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கும். அது உதாரணமா கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த பூமி ரொம்ப கடுமையான பாறை உடையதாக இருக்கும். அங்கே வீடு கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஆழமான அஸ்திவாரம் போட மாட்டாங்க. இது போடுறது, அஸ்திவாரம் போடுறது ரொம்ப ஆழமாக போட மாட்டாங்க, தேவையில்லை. ஏன்னா அது கடினமான பூமி, அதே பாறையாக இருக்கும். கொஞ்சம் தோண்டினா போதும், அதை அஸ்திவாரம் போட்டு முடிச்சிடுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரி, இந்த பக்கம் போனீங்க
தென்னார்காடு, தஞ்சாவூர் ஜில்லா, இன்னும் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த பூமி ரொம்ப மண் உடையதாக இருக்கும். அதனால தான் தஞ்சாவூரில் அதிகமாக நெல் விளையுது, தானியங்கள் விளையுது. ஏன்னு கேட்டால் விளைச்சலுக்குரிய பூமியாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு கடப்பாறை எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் உள்ளே போயிடும். திருப்பூரில், கோயம்புத்தூரில் போய் கடப்பாறை தூக்கி பூமியில் போட்டீங்கன்னு சொன்னால் மேலே எழும்பி பந்து மாதிரி மேலே வரும் அந்த கடப்பாறை. அதில் கடினமான பாறை. இப்போ கடினமான பகுதிகளும் இருக்கின்றன, ரொம்ப மெல்லிய பகுதிகள், லேசான பகுதிகளும் இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகள் இருக்கின்றன. அதே மாதிரி பூமியில சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா அந்த மண், அதனுடைய கலர், அதனுடைய சுவை அது தனியாக இருக்கும். இன்னும் சில பகுதியில் பார்த்தா அந்த மண்ணுடைய சுவை தனியாக இருக்கும். கொஞ்சம் லேசாக தொட்டு வாயில் வச்சு பார்த்தோம்னா அது உப்பு கறிக்கும், இது நல்லா இருக்கும், இது இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். எந்த இடத்துல குடிநீர் அதிகமாக உற்பத்தி ஆகின்றதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் கொஞ்சம் சுவையாக இருக்கும். மண் யாரும் சாப்பிட்றது இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் சுவையாக இருக்கும். ஏன்னா அந்த மண்ணுடைய சுவை தான் அந்த தண்ணீரில் கலந்து வருகின்றது. சில இடங்களுக்கு போனால் உப்பு தண்ணி தான் வரும். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், அது வரவே மாட்டேங்குது, எல்லாம் உப்பு தண்ணியாக தரும். நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் கடல் பகுதி, கடல் ஓர பகுதிகளில் தோணுனா, கிணறு தோணுனா, போர் போட்டால் உப்பு தண்ணியாக வரும். ஆனால் அல்லாஹாலாவுடைய பெரிய குதிரத்து என்னன்னு கேட்டால் பெரிய அதிசயம். கடலுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு இடத்துல போர் போட்டோம்னா உப்பு தண்ணி வரும் இல்லையா? அந்த பக்கம் அந்த மஸ்ஜித் மாமூர், செமுதாசு, அங்கே போனாங்க அந்த ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உப்பு தண்ணியாக தான் இருக்கு. ஆனால் கடல் இருக்குது பாருங்க, இது பீச் இருக்கு இல்லையா, பீச்சில் அந்த மணலில் ஒரு குழி தோண்டிங்கன்னு சொன்னால் நல்ல சுத்தமான இனிப்பான நீர் கிடைக்கும் இல்லையா? அந்த மணலில் போய் குழி தோண்டிங்கன்னா இனிப்பான நீர் கிடைக்கும், சுவையான நீர் கிடைக்கும். அது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அதிசயம். பக்கத்திலேயே கடல் இருக்குது, ஒரு 10 மீட்டரில் இருக்குது, ஆனால் இங்கே சுவையான நீர் கிடைக்கும். 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தோன்றான், அதில் உப்பு நீர் கிடைக்கும். இதுவெல்லாம் ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகளை அல்லாஹாலா பூமியிலே ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதற்கு உதாரணங்கள் இது. அதே மாதிரி பூமியிலே இருக்கக்கூடிய மண்களிலே, மண் வகைகளிலே சில பகுதிகள் விவசாயம் செய்வதற்கு, தானியங்கள் விளைவதற்கு தகுதியானதாக ஆக்கி வச்சிருக்கான். அந்த தானியங்களிலும் கூட சில இடங்களில் நெல் மட்டும் வரும், கோதுமை வராது. சில இடங்களில் பார்க்குறோம் கோதுமை மட்டும் வரும், நெல் வராது. முந்திரி இருக்க, முந்திரி மரம், முந்திரி காய்ப்பதற்காக ஒரு சில பகுதிகள் அல்லாஹ்தாலா ஏற்பாடு செஞ்சு. அது தஞ்சாவூர் ஜில்லாவெல்லாம் வர்றது கிடையாது. அது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த நெய்வேலி, பண்ருட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்திரி பருப்பு, முந்திரி மரங்கள் நிறைய. அதே மரம் மெட்ராஸில் வச்சா ஏன் வர்றதில்லை? வராது. சரி, அதே மாதிரி ஊட்டியில் போனீங்க, அங்கே அந்த யூக்கலிப்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய தைல மரம் இருக்குது. யூக்கலிப்டஸ் தைலத்தினுடைய மரம், நீலகிரி தைலம், அதனுடைய மரங்கள், அது எல்லாம் இங்கேயும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே தைலம் எடுக்கிறாங்க, இங்கே தைலமே எடுக்க முடியாது, தைலம் வராது. இந்த பேருக்கு யூக்கலிப்டஸ் மரம் அப்படின்னு வச்சிருக்காங்களே தவிர அந்த தைலம் எப்படி எடுக்கிறாங்க? அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்காது, அதனுடைய இலைகள் கத்தி மாதிரி நீட்டமாக இருக்கு இல்லையா? அதில் 2 வகையான மரம் இருக்குது. நீட்டமாக இருக்கிறது தான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இலைகளை பறித்து அதுக்கு ஒரு பாய்லர் வச்சிருக்கிறாங்க, அதில் போட்டு கீழே நெருப்பை வச்சு இறைச்சா அதிலிருந்த உருகி வரக்கூடியது தான் ஆயில், அந்த இது நீலகிரி தைலம். அதுக்கு ஒரு பைப் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சட்டியை வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, அதில் சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுந்து அது நிறைய. கீழே நெருப்பை வச்சு கொளுத்துவாங்க, மேலே அந்த பாய்லர் இருக்கும், அதில் இலையை நிறைய போட்டுருவாங்க, அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிடுவாங்க, கொதிக்கும். கொதிக்க கொதிக்க அந்த இலையெல்லாம் அப்படியே அமுங்கி போய் நிறையா போட்டதெல்லாம் கொஞ்சோன்னு ஆகிடும். அப்புறம் திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து வடியக்கூடியதான், எடுக்கப்படக்கூடியதான் அந்த எண்ணெய், அந்த ஆயில், யூக்கலிப்டஸ், சுத்தமான ஆயில். ஆனால் அதில் நிறைய கலந்துருவாங்க. சுத்தமான ஆயில்னா ரொம்ப கடினமான விலை இருக்கும் அது. இது இப்போ இங்கே விளையக்கூடிய, இங்கே முளையக்கூடிய அந்த மரங்கள்ல இருந்து, அந்த இலைகள் இருந்து அந்த தைலம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மண்ணுக்குத்தான் அல்லாஹத்தாலா அந்த தைலத்தை அந்த இலையிலிருந்து அமைத்து வைத்திருக்கின்றான். இங்கே உள்ள இலையிலிருந்து அந்த தைலம் வர்றது கிடையாது. வாசம் லேசா அடிக்குது, அங்கெல்லாம் கடுமையான வாசமாக. அது மாதிரி பல்வேறு வகையான மரங்களை பல பகுதிகளாக, பல பகுதிகளில் அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி வைத்து, அதுதான் இங்கே கித்தாவும் முத்தஜாவிராத்துன், ஒன்றுக்கொன்று நெருக்கமான பல பகுதிகளை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லுது. ஜன்னாத்தும் மின்னா, இதை இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கு, சிந்திக்க வேண்டும். ஜன்னாத்துன், இன்னும் தோட்டங்களையும் இந்த பூமியிலே அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான், தோட்டங்களையும் அமைத்து வைத்திருக்கின்றான்.
மின் ஆனாபின், திராட்சை பழங்களில் இருந்து, திராட்சைகளில் இருந்து தோட்டங்களையும், தோட்டமும் அல்லாஹ் தஆலா தோட்டங்களையும் அமைத்து வைத்திருக்கின்றான். திராட்சை தோட்டங்களும் இருக்கின்றன பொதுவா. அது இந்த பூமியில தான் இருக்குது. ஏன்னா அந்த அரபு நாட்டில் திராட்சை அப்படிங்கிறது பரவலாக எல்லா இடங்களிலும் பயிரிடப்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு பழம். அதனால அல்லாஹ் தஆலா சிறப்பாக சொல்லுகின்றான். வஸர்உன், இன்னும் தானியங்களும் விவசாய பொருள்களும் இந்த பூமியில இருக்கின்றன. வஸர்உன், ஸர்உன் சொன்னா விவசாயம் அப்படின்னு அர்த்தம். அதுல என்னென்ன தானியங்கள் இருக்கோ அது பூரா அதுல சேர்ந்தது தானியங்கள். பொதுவாக நவதானியம் அப்படின்னு சொல்லுவோம். 9 வகையான தானியங்கள்: நெல்லு, உளுந்து, எள்ளு, கொள்ளு. கொள்ளுன்னா தெரியுமா? கொல்றதல்ல, கொள்ளு, அது ஒரு தானியம். கடலை, சாமை, திணை, துவரை, பயிறு. இதுதான் 9 வகையான தானியங்கள், நவதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9 அப்படிங்கிறதுல பல வகைகளை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம். கோமேதகம், நீலம், பவளம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம், பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான நவரத்தினங்கள். அதே மாதிரி நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நவக்கிரகங்கள்: சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன், வியாழன், சனி, இராகு, கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 இது மாதிரி 9 அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வரிசை இருக்குது. 5 அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வரிசை இருக்குது. 7 அப்படிங்கிறது ஒரு பெரிய வரிசை இருக்குது. சரிங்க. ஸர்உன், தானியம் அப்படின்னு சொன்னா, விவசாயம் அப்படின்னு சொன்னா அதுல தானியங்கள், எல்லா தானியங்களும் அதுல அடங்கும். நவதானியங்களும் அது. இந்த நவதானியங்கள்ல இப்ப நம்ம சொன்னதுல இது வரல, கோதுமை வரல. ஒருத்தர் கேட்டார், நவதானியங்கள் கோதுமையை காணாம அப்படின்னு சொல்லி. நெல் அப்படின்னு சொன்னாவே அந்த சாப்பிடக்கூடிய அரிசி, அதுல இருந்து நெல்லுல இருந்து அரிசி உற்பத்தி ஆகுது. கோதுமையும் அதோடு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. வநகீலுன் சின்வானுன் வகைரு சின்வான், பேரிச்ச மரமும் உண்டு, பூமியிலே பேரிச்ச மரமும் உண்டு. சின்வானுன் அப்படின்னு சொன்னா பல தூர்கள் உடைய, வேர்கள் உடைய வேலு மரங்கள் இருக்குது பாருங்க. மரம், சில மரங்களை பார்க்குறோம், ஒரு மரம் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குது. அதனுடைய அடி வேரை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வேர் பல கிளைகளாக ஓடி இருக்கும். நிறைய வேர்கள் இருக்கும் அதுல. அதுல குறிப்பா அதிகமான வேர் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆலமரம். நிறைய வேர்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கும். இப்படி பல வேர்கள் இருக்கக்கூடிய பேரிச்ச மரம். அப்ப பேரிச்ச மரத்திலே பல விதமான இப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வேர்கள். அதை இப்ப தென்னை மரம் இருக்கு, தென்னை மரம் தோண்டி பார்த்தீங்கன்னா அதுலயும் வேர் இப்படி கிளை கிளையா ஓடிடும். அந்த மாதிரி இருக்கு. வகைரு சின்வானின், அப்படி பலது இல்லாத பேரிச்சம்பழமும், பல வேர்கள் இல்லாத பேரிச்சம்பழம். வேர்னு சொல்லலாம், அல்லது தூர்னு சொல்லலாம் அடிபாகத்திற்கு. சின்வானுன் அப்படின்னா பல வேர்கள் உள்ள. வகைரு சின்வான், சின்வான் அல்லாதனா பல வேர்கள் இல்லாத பேரிச்ச மரங்களும் உண்டு இந்த பூமியில். இப்போ பேரிச்ச மரத்திலே 2 வகை இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொன்னா தான் தெரியும். இப்போ நம்ம போய் பேரிச்ச மரத்தை தான் மேலே தான் பார்ப்போமே தவிர அதை தோண்டி வேறு எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம். அது பார்க்கறது ரொம்ப கம்மியான விஷயம். அது ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கு, அந்த தோட்டம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். பொதுவாக மக்களை கேட்டால் தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒரு வேர் உடையது பல வேர்கள் உடையது பேரிச்ச மரத்தில் 2 விதமாக உண்டு என்று சொல்லு. இது பேரிச்ச மரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான் என்பதோடு நின்றுவிடக் கூடாது. உலமாக்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா மரங்களிலும் இந்த அம்சத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். பொதுவாக மரங்கள்ல முன்னால சொன்னபடி ஒரே ஒரு வேருக்குள்ளே நிற்கக்கூடியதும் உண்டு. உள்ளே பூமிக்குள்ள ஒரு வேர் அப்படி நீட்டமா போய் அதனுடைய பலத்திலேயே அது நிற்கும். பல மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பலவிதமான வேர்கள் அப்படி பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரி வேர்கள் உடையதும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சரி, சின்வான்னா பல வேர்கள் உள்ளது, கைரு சின்வான்னா பல வேர் இல்லாதது, ஒரே ஒரு வேர் உள்ளது. இதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்களும் உண்டு. பர்ரா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி சொல்றாங்க, அஸ்ஸின்வானு ஹியர் நஹிலாத்து ஃபீ உசூலின் வாஹித், ஒரு வேரிலே நின்று இருக்கக்கூடிய பேரிச்ச மரம் அதான் சின்வான். கைரு சின்வான் அப்படின்னு சொன்னா அல் முத்தஃபர்ரிகாத், பல வேர்கள் உள்ளது. நான் முதல்ல சொன்ன கருத்துக்கு மாற்றமா சொல்றேன். 2 கருத்தும் உண்டு, 2 கருத்து சொல்லப்படுகின்றது. சரி, இதெல்லாம் இப்போ திராட்சை தோட்டங்கள், விவசாய பயிர்கள், தானியங்கள்,
பேரிச்சை மரங்கள் இவையெல்லாம் இந்த பூமியில இருக்கின்றன என்று சொல்லிட்டு பிறகு அதிசயமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். யுஸ்கா பிமாஇன் வாஹிதின், ஒரே தண்ணீரை அவை அனைத்தும் குடிக்கின்றன, புகட்டப்படுகின்றன. அவை அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் புகட்டப்படுகின்றன. ஒரே தண்ணி தானே, தண்ணியில் ஏதாச்சும் வித்தியாசம் உண்டா? மழை பெய்து அந்த தண்ணி தான் எல்லா மரங்களுக்கும் எல்லா செடிகளுக்கும் பூமியின் மூலமாக பாய்ந்து உள்ளே செல்லுகின்றது. அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் இதில் திராட்சை கொடியிலிருந்து திராட்சை பழம் வருது, அது வேற ருசியா இருக்குது. இது இப்போ இந்த தானியங்கள், நவதானியங்கள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியா இருக்குது. பேரிச்சம் மரத்தில் பல்வேறு வகையான பேரிச்சம்பழங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பேரிச்சம்பழம் ஒவ்வொரு ருசியா இருக்குது, ஒவ்வொரு கலரா இருக்குது. கருப்பு பேரிச்சை, சிகப்பு பேரிச்சை, கருப்பு சிவப்பும் கலந்தது, மோட்டாவானது, மெல்லிசானது, விதை உள்ளது, விதை இல்லா என்றெல்லாம் பல வகையான பேரிச்சம்பழங்கள் இருக்கின்றன பார்க்க. ஆனா தண்ணி ஒரே தண்ணி தான். உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் அப்படித்தான். ஒரு மலர் தோட்டம், இப்போ ஊட்டிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பொட்டானிக்கல் கார்டன் இருக்குதுங்க. பல்லாயிரக்கணக்கான மலர்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா. அல்லாஹாலுடைய குதிரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் பார்க்கணும். தேவபந்தில் ஒரு ஆலிம் இருந்தாங்க, அவங்க வெளியே போக மாட்டாங்க. எப்பாவது ஒரு நாளைக்கு வெளியே போனாங்கன்னு சொன்னா, வெளியில போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பூவை பார்த்தாங்கன்னு நின்றுக்குவாங்களாம். அந்த பூவை எடுத்து பார்த்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லாஹ் புகழ்ந்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய குதிரத்தை அவ்வளவு, அது அவங்க சாதாரணமாக பார்த்துருப்பாங்க. நீங்கள் அங்கே ஊட்டியில் அந்த கார்டனுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பூ அதில் ஒரு 5 இதழ் அப்படி விரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க, 5 இதழ் இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் 5 இதழில் 5 கலர் இருக்கும். மேலே அந்த இதழுடைய மேல் ஓரத்தில் ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கீழே அது கீழே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது கீழே கருப்பு இருக்கும், அது கீழே வெள்ளை இருக்கும். அது எதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே நிற்கலாம். அல்லாஹ் தாலாவை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது மிகப்பெரிய அதிசயமா இருக்கும். அல்லாஹ்வுடைய குதிரத் அதில் விளங்கும். இப்படி ஆச்சரியமா இருக்கு. பொதுவா மலர்கள்லாம் எங்க விளையும்? பூமியில தான் விளையும் இல்லையா? பூமியில தான் விளையும். ஆனா ஒரு வேற கட்டி ஒரு கைத்துல கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ஒரு கண்ணாடி மாளிகைன்னு தனியாக கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு கூண்டு ஒன்று இருக்குது அங்க, அதில் தொங்க விட்டுருப்பாங்க. அதுல இருந்து அந்த பூக்கள் வந்து பூத்து பந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து பூமியிலேயே கிடையாது, அந்தரங்கமா தொங்குது. அதுல இருந்து ஒரு சில செடிகள் இருக்குன்னு, செடி இருக்குது. அந்த செடியை ஒரு கிளைய ஒரு பகுதியை உடைச்சு அதை தனியா ஒரு கைத்தை வச்சு தொங்க விட்டீங்கன்னா அதுல இருந்து கிளைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து கிளை வருது. அதை ஒரு பகுதியை உடைச்சு ஒரு கைத்துல கட்டி தொங்க விட்டீங்கன்னா அதுல இருந்து கிளைகள் கிளைத்து பூக்கள் பூக்கும். எப்படி அதிசயம், எவ்வளவு அதிசயமா இருக்குது. இந்த தெருக்கள்ல அங்க ஊட்டியில போனீங்க, தெருவில் ஒரு மஞ்சள் நிறமாக இந்த சாமந்தி பூ இருக்குல்ல, அது மாதிரி மஞ்சள் நிறமா ஒரு பூ இருக்கு. ஆனா அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பூ மாதிரி இருக்காது. அது பிளாஸ்டிக் மாதிரினா கடுமையான பிளாஸ்டிக். அது கையில தொட்டா குத்தும், அது முள்ளு முள்ளா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கையில தொட்டா பூ அப்படிங்கிறதே, மலர் அப்படிங்கிறதே ரொம்ப மென்மையா இருக்கும். அது மென்மையா இருக்கு, முரட்டத்தனமா இருக்கும். நிறைய மஞ்சளா நீங்க ஊட்டிக்கு போற வழியெல்லாம் நிறைய இருக்கு. அதை பறிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அதை வச்சிருந்தா எவ்வளவு நாளுக்கு வச்சிருந்தாலும் இங்க அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்ச பிறகுதான் அது காய். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும், அது காஞ்சி போகாது. ஏன்னா முதல்ல காஞ்ச மாதிரி தான் இருக்கும் அது. ஆனா வெளியிருந்து மேல இருந்து தூரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அழகான மலராக தெரியும். மஞ்சள் நிறத்துல அழகா கண்ணை பறிக்கக்கூடிய அமைப்புல ரொம்ப நாளைக்கு கூட வச்சிருக்கலாம். அதுக்கு பிறகுதான் அது காய்ந்து அப்புறம் சருகா போயிடும். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள். ஆனா இவை எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே மாதிரி தண்ணி தான், வானத்திலிருந்து பொழியப்படக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணியை தான் பிடிச்சி வச்சு நம்ம மறுபடியும் செடிகளுக்கு ஊத்துறோம், பயிர்களுக்கு கொடுக்குறோம். ஒரே தண்ணி தான். யுஸ்கா, புகட்டப்படுகின்றது. பிமா இன் வாஹிதின், ஒரே தண்ணீர் புகட்டப்படுகின்றது எல்லாத்துக்கும். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத் இல்லாமல் நடக்குமா? இந்த தண்ணியை கொண்டு அது உற்பத்தியாக முடியுமா? ஒரு தண்ணியை கொண்டு எத்தனை வகையான பல்லாயிரக்கணக்கான வகை செடிகள், கொடிகள், பூக்கள், பயிர்கள் இவையெல்லாம் விளைகின்றன ஒரே ஒரு தண்ணீரை. அடுத்து இப்படி சொல்லிட்டு யுஸ்கா, புகட்டப்படுகின்றது அப்படின்னு மட்டும் அல்லாஹ் தஆலா சொன்னான். சொல்லிட்டு
அதை நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அடுத்த வாசகத்தில் விளக்குகின்றார். வனுஃபல்லிலு பாதஹா அலா பாதின் ஃபில் உக்குல், நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம். வனுஃபல்லிலு பாதஹா, அவற்றில் சிலதை விட ஃபில் உக்குல், சாப்பிடுவதிலே, அதாவது சுவையிலே சிலவற்றை விட ரொம்ப மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம். ஒரு பழம் சாப்பிட்றோம், சாதாரணமான ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம். நல்ல பழமாக ஆரஞ்சு பழம் சாப்பிட்றத விட மாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது. மாம்பழம் எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து கிழமை வரைக்கும் எல்லாரும் விரும்புவாங்க. சக்கரை வியாதிக்காரங்களை தவிர அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்கெல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி வாழைப்பழம் பாருங்க, எத்தனை வகையான வாழைப்பழங்கள், ஒன்றை விட ஒன்று மேன்மையாக்கி வைத்திருக்கு. இந்த சில வைத்தியர்கள் சொல்றாங்க, முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டும், அந்த வைத்தியர்கிட்ட காட்டும்போது, இந்த மருந்து தர சாப்பிடுங்க, வாழைப்பழத்துல எந்த பழத்தையும் சாப்பிடாதீங்க ரஸ்தாலியை தவிர அப்படின்னு சொல்றாரு. ரஸ்தாலி பழம் மட்டும் சாப்பிடுங்க, மற்ற எந்த பழத்தையும் சாப்பிடாது. ஏன்னா ஒரே மாதிரி தானங்க இருக்குது, வாழைப்பழம்னா அதுவும் வாழைப்பழம் தான், இதுவும் வாழைப்பழம் தான், அதை மட்டும் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். இப்போ வைத்தியர் சொல்றார் முழங்கால் வலி அப்படின்னு வலின்னு சொன்னால் வாழைப்பழம் எந்த இதையும் உண்டாக்காது, தவறையும் உண்டாக்காது, மற்ற பழங்கள் எல்லாம் அந்த முழங்கால் வலிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசி பார்க்குறோம். இது மாதிரி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா அவற்றில் சிலதை விட ருசியிலே நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம். அப்ப தண்ணீரை கொடுப்பதும் அவன்தான், நாம் தான். அதற்குள்ள ருசியை அமைத்து கொடுப்பதும் நாம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவன் சிந்திக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான். இன்ன ஃபீ ஸாலிக, அதே மாதிரி இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயாத்தில் லிகௌமின் யாகிலூன், நிச்சயமாக மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களிலே அகல், தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்கின்ற, முதல்ல ஃபிக்ர் என்பது வேறு, அகல் என்பது வேறு. ஃபிக்ர்னா சிந்தனைன்னு சொல்லுவோம், அகல்னா அறிவுன்னு சொல்லுவோம் தமிழ். அறிவை பயன்படுத்தி சிந்திக்கின்ற கூட்டத்தினருக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக சொல்லுது. அப்போ முதல்ல சொன்னது லிகௌமி யதஃபக்கரூன் அப்படின்னு சொன்னா ஃபிக்ர் உள்ள கூட்டத்தினருக்கு, இது அகல் உள்ள கூட்டத்தினருக்கு. நான் ரொம்ப அறிவாளி, எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னா அந்த அறிவை இப்படி பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளிலே பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். சரி, இங்க இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லாத்துக்கும், எல்லா பொருள்களுக்கும் ஒரே தண்ணீர் புகட்டப்படுகின்றது. அதுல சிலதை விட ருசியில நாம் மேன்மையாக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னார். அதுபோன்று ஒரே தாய் தந்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஒரே தாய் தந்தை, அவர்களிலிருந்து உண்டானவர்கள் தான் இந்த மனித இனம் அனைத்துமே. மனித இனம் அனைத்தும் ஒரே தாய் தந்தையிலிருந்து உண்டானவர்கள். ஆனால் ஒரே தாய் தந்தையிலிருந்து பிறந்த அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட வித்தியாசம் உள்ளவராக இருக்கிறார்கள்? ஆரம்ப காலத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களிலேயே, மகன்களிலேயே 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார். காபீல் என்பவர் ஹாபீலை கொலை செஞ்சார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். இவர் கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு பாருங்க. அவருடைய குணம் இவருடைய குணம் நேர் மாற்றமா இருக்குது. 2 பேரும் ஒரே தண்ணீரின் மூலமாக உற்பத்தியானவர்கள் தான். யுஸ்கா பிமா இன் வாஹித், ஒரே தண்ணீர் புகட்டப்படுகிறது. ஒரே தாய், ஒரே தந்தை, ஒரே தண்ணீரின் மூலமாக உற்பத்தியானவர்கள், ஒரே வகையான தண்ணீரின் மூலமாக. அந்த குழந்தைகளில் ஒருவர் சாலிஹான மனிதராக ஆகிவிடுகின்றார், ஒரு மனிதர் தாலிஹாக. அரபில சாலிஹ் அப்படின்னு சொன்னா நல்ல ஆள், தாலின்னு சொன்னா மோசமான கெட்ட ஆள், ரொம்ப கெட்ட மனுஷன் உண்டாயிரும். நம்ம பசங்கள 2 பேருங்க, ஒருத்தன் ரொம்ப அற்புதமான மனிதராயிட்டான், நல்ல அறிவாளி, நல்ல குணம், நல்ல தொழுகை, போக்குவரத்து, எல்லா வகையிலும் ரொம்ப சிறந்த. ஒரு பையன் ரவுடியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஒரே தண்ணி தான், 2 பேரும் உற்பத்தியானது ஒரே மனிதரிடத்திலிருந்து வெளியான தண்ணி. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை விளக்குவதற்காக வேண்டி, காட்டுவதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றான். இதுல தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது
அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவன்தான் சர்வ சக்தி உடையவன், அவனை தவிர எந்த விதமான ஆற்றலும் யாருக்கும் கிடையாது, எந்த பொருளுக்கும் கிடையாது என்ற நம்பிக்கை வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதாக சொல்லுது. அந்நாசு கண் நபுத்து, மனிதர்கள் எல்லாம் இந்த புற்பூண்டுகளை போன்றுதான். வன் நபுத்து அல்வான், புற்பூண்டுகள் பல வகைகள் இருக்கின்றன, பல நிறங்கள் இருக்கின்றன. மின்ஹா ஷஜரு சந்தல் வல் காஃபூர் அல்பான், அந்த மரங்களிலே புற்பூண்டுகளிலே பார்க்கின்றோம், சந்தன மரமும் உண்டு, கற்பூர மரமும் உண்டு, இந்த என்னது இது சாம்பிராணி மரமும் உண்டு. ஒமின்ஹா ஷஜருன் யும்லஜு தூலுத்தஹரி கத்ரான், அந்த மரங்களிலே அந்த புற்பூண்டுகளில் இருந்து சில மரங்கள் காலம் முழுவதுமே எந்த விதமான பலனையும் தராத, எந்த விதமான பலனும் இல்லாததாகவும் இருக்கின்றன. சில மரங்கள் பார்க்குறோம், இது ஏன் முளைச்சிருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது, அது இருக்குது அவ்வளோதான். அதை யாரும் பயன்படுத்துறது, ஆடு மாடும் சாப்பிட்றதில்லை, மனிதர்களும் பயன்படுத்துறதில்லை, யாரும் அதை பறிக்கிறது இல்லை, வெட்டுறதில்லை, எடுக்கிறதில்லை, ஆனால் வளரும், எந்த விதமான பலனும் இல்லாமல் வளருது. அதுபோல மனிதர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்னு. சில பொற்பூண்டுகள் பார்க்குறோம், சில மரங்கள் செடி கொடிகளை பார்க்குறோம், சில காய்கறிகளை பழங்களை பார்க்குறோம். மனிதர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதை பறித்து செல்லுகின்றார்கள், அதை வாங்குகின்றார்கள், அது விற்பனைக்கு வருகின்றது, அதை அதிகமான விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். அது மாதிரி ஒரு மனிதனிலிருந்து வந்த மனிதர்கள், மக்கள், மனிதர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் உண்டு, எந்த மனிதரும் அவரை ஏறிட்டு பார்க்காத மனிதனும் உண்டு. யுஸ்காபி மா இன் வாஹிதின், ஒரே தண்ணீரை கொண்டு நாம் புகட்டுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி பல விதமான கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துகின்றான். சரி, இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே, பெரிய ஆச்சரியமான விஷயம், சிந்தித்து பார்த்தா ஆச்சரியம். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், வயின் தாஜப், நபியே இதையெல்லாம் கேட்டுட்டு நீங்க ஆச்சரியப்பட்டால், நம்ம ஆச்சரியப்படும், நபியே நபிக்கே சொல்றான் அல்லாஹ் தஆலா, வயின் தாஜப், நீங்கள் ஆச்சரியப்பட்டால். இது யாருக்கு ஆச்சரியம் தரும் தெரியுமா? யாருக்கு அல்லாஹை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. சாதாரண மக்கள் இது என்ன எல்லாம் விழுந்தது தானே, இது பெருசா சொல்றாரு, பெருசா குர்ஆன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை, யாருக்கு அல்லாஹை பற்றிய பயம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய தேட்டம் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய தேட்டம் யாருக்கு இருந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்துச்சு அதிகமா. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஏன் தாஜப், நபியே நீங்கள் இதை நம் இந்த சொன்ன விஷயங்களை பற்றி ஆச்சரியப்பட்டால், அஜபுன், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? கவுலுஹும் இதா குன்னா துராபன் இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத். அந்த அரபு நாட்டு மக்கள், இந்த குறைஷியர்கள், மக்காவாசிகள், நாங்கள் மௌத்தாகிவிட்டு இறந்து விட்டு மண்ணாக போன பின்னால் நாங்கள் புதிய படைப்பாக ஆக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றார்களே, சொல்லுகிறார்களே, அது பெரிய ஆச்சரியம். ஏன்னு கேட்டா, இங்கே சொல்லப்பட்ட ஒரே ஒரு தண்ணீரை கொண்டு பல்லாயிரக்கணக்கான பொருள்களை மாற்றி மாற்றி பல்வேறு விதமான முறையில உற்பத்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் இறந்து மண்ணா போன பின்னால் அவனை திரும்ப உற்பத்தி செய்ய முடியாதா? அதை யோசனை பண்ணணுமா இல்லையா அவன்? அப்ப இதை விட அது ஆச்சரியமா, அவன் சொல்றது ஆச்சரியம், அந்த ஆளு சொல்றது, அந்த அரபு நாட்டுக்காரர்கள், முக்காவாசிகள், குறைஷிகள் சொல்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம். வயன் தாஜப், நபியை நீங்கள் ஆச்சரியப்பட்டால் இந்த விஷயத்துல, பாஜபன், மிகப்பெரிய ஆச்சரியம், கவுலுஹும், அவர்கள் சொல்லுவது, எப்படி சொல்லுவது? இதா குன்னா துராபன், நாங்கள் மண்ணாக ஆகிவிட்டால், இறந்த பின்னால மண்ணாக ஆகிவிட்டால், இன்னா, நிச்சயமாக நாங்கள் லஃபீ ஹல்கின் ஜதீத், புதிய படைப்பிலே இருப்போமா, புதிய படைப்பிலே கொண்டு வரப்படுவோமா என்று அவர்கள் கொண்டு வரப்படுவோமா, கொண்டு வரப்பட மாட்டோம்னு சொல்றாங்க. அது பெரிய ஆச்சரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் செய்யக்கூடிய அல்லாஹ் அதை கொண்டு வர்றது ரொம்ப லேசு அவனுக்கு என்று குறிப்பிடும். உலாயிக அல்லதீன கஃபரு பிரப்பிஹிம், இந்த சிந்தித்து பார்க்காது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத இந்த மனிதர்கள் தாம், அல்லதீன அவர்கள்தாம், கஃபரு பிரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை நிராகரித்தவர்கள். வஉலாயிக, இன்னும் அவர்கள், உலாயிகல் அக்லாலு ஃபீ அஅனாகிஹிம், அவருடைய கழுத்துகளிலே விலங்குகள் இருக்கின்றன, விலங்குகள் போடப்பட்டு இருக்கின்றன. அதாவது அவர்கள்தான் தங்களுடைய ரப்பை நிராகரிக்கிறவர்கள். அப்படி நிராகரிப்பதின் காரணமாக அவருடைய கழுத்துகளிலே விலங்குகள் இருக்கின்றன என்று சொன்னால், அவர்கள் கைது செய்யப்பட்டவர், விலங்குகளை எப்படி விலங்கு போட்டு கைது செய்யறாங்கல்ல, கை அசைக்க முடியாது, காலாட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதுபோல அவருடைய கழுத்துகளிலே விலங்கு மாட்டப்பட்டு இருக்கின்றது.
அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது அவங்க. அதாவது வழிகேடு என்ற விலங்கு அவர்களுடைய கழுத்திலே மாட்டப்பட்டு இருக்கின்றது. சிந்திக்கும் திறன் இல்லை என்ற அந்த விலங்கு மாட்டப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நேர்வழிக்கு வரமாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள் என்பது ஒரு கருத்து. என்று சொன்னால் நிராகரிக்கக்கூடிய, தங்களுடைய ரப்பை நிராகரிக்கின்ற இந்த கூட்டத்தினர் அப்படியே இருந்து தங்களை திருத்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வை நம்பாமல் அப்படியே மௌத்தாகிவிட்டால், இறந்து விட்டால் கியாமத்து நாளில் அவருடைய கழுத்துக்களில் விலங்கு போடப்படும், நரகத்தில் கொண்டு போய் விலங்கு போடப்படும் அப்படிங்கிற கருத்தும் உண்டு. அல்லாஹ் தஆலா முடிவு சொல்றார், ஓ உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். ஆக அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்துகளை எல்லாம், சக்திகளை எல்லாம் சொல்லி காட்டி, அல்லாஹ் செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டி மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க தவறியவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பதை விளக்குகிறார். அல்லாஹ் தஆலா விளக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். من يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويستعجلونك بالسيئة قبل الحسنة وقد خلت من قبلهم المثلات وإن ربك لذو مغفرة للناس على ظلمهم وإن ربك لشديد العقاب. ويقول الذين كفروا لولا أنزل عليه آية من ربه إنما أنت منذر ولكل قوم هاد. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 720வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ராத் என்ற அத்தியாயத்தின் 5 ஆயத்துகள் முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. முந்தைய ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியை படைத்ததை பற்றி உள்ள சில விளக்கங்களை சொன்னான். வானங்களை படைத்து அவற்றை தூண்கள் இல்லாமல் உயர்த்தி வைத்து மனிதர்களுடைய பலன்களுக்காக வேண்டி, நலன்களுக்காக வேண்டி அல்லாஹ் அதை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டான். அதே போன்று பூமியை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா பூமியிலே ஏராளமான செல்வங்களை வைத்து அவற்றை மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியதாக அமைத்து வைத்துள்ளார். பூமி பற்றியுள்ள விளக்கங்கள் நிறைய முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. பொதுவாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் பூமிக்குள்ளே மறைந்திருக்கின்றன என்பது மட்டுமல்லாமல், மனிதனை மண்ணினால் அல்லாஹ் படைத்ததின் காரணமாக இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் அந்த ஆயத்துகளிலே சுட்டி காட்டுகின்றான். உருண்டை வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பூமியின் மேல் பகுதியிலே வாழ்வதற்கு தகுதியான தட்டையை போன்றுள்ள அமைப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஒரு பிரம்மாண்டமான உருண்டையாக இருப்பதின் காரணமாக மனிதர்கள் சுகமாக வாழ்வதற்குரிய நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்.
அதே போன்று சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியிலே படுவதற்காக வேண்டியுள்ள அமைப்பிலே இந்த பூமியை சற்று சாய்வாக அதனை வைத்து அதை சூரியனுடைய அந்த வட்டப்பாதையிலே ஓட விட்டிருக்கின்றான். வஷம்சு தஜ்ரீ முஸ்தகரில் லஹா, சூரியன் அது தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதையிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த சூரியனுடைய வெளிச்சம், அதனுடைய உஷ்ணம் பூமிக்கு கட்டாயம் தேவை என்பதையும் முந்தைய ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். பொதுவாக மனிதனுடைய உடல் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மண்ணில்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுதி பெற்றவன் என்பதற்காக வேண்டி மண்ணிலே வாழச் செய்திருக்கின்றான், இந்த பூமியிலே வாழச் செய்திருக்கின்றான். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லுகின்றார்கள், இதுபோன்று வேற பூமி இருந்தாலும் கூட மனிதர்கள் அந்த இடத்திலே வாழ முடியுமா என்று ஆய்வு செய்து கடைசியிலே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி பெற்ற இடம் இந்த பூமி தான் என்பதை முடிவு செய்திருக்கின்றார்கள். சமீபத்திலும் கூட இந்த பால்வெளியிலே இல்லாத வேறொரு பூமியை கண்டுபிடித்தார்கள். கிளீஸ் 581 என்பதாக 581 என்பதாக ஒரு பூமி இருப்பதாக அதற்கு பெயரும் வைத்தார்கள். கிளீஸ் என்பதாக சொல்லி அதற்கு 581 என்ற ஒரு பெயரையும் வைத்தார்கள். அது இந்த நட்சத்திரங்களுடைய கூட்டம், இந்த தொகுதி அல்லாத வேறொரு தொகுதியிலே பூமியை சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள் இருக்கின்றனவே, இது அல்லாத வேறொரு கேலக்சியிலே அந்த பூமி இருக்கின்றது. அதிலே தண்ணீரும் இருக்கின்றது, மனிதர்கள் வாழ்வதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன, உயிரினங்களும் இருக்கின்றன என்பதாக ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிஞர்கள் வெளியிட்டார்கள். ஆனாலும் இந்த பூமியை போன்று உள்ள அமைப்பிலே அது கிடையாது என்பதாக முடிவு செய்கின்றார்கள். இந்த பூமியை விட குறைவான அளவு உள்ளதுதான், அது குறைந்த அளவு உள்ளது. அதே போன்று அந்த பூமிக்கு ஒரு சூரியன் இருக்கின்றது, அந்த சூரியன் இந்த சூரியனை விட வெளிச்சம் கம்மியானது, உஷ்ணம் குறைவானது. இருந்தாலும் அந்த குறைவான உஷ்ணம் உடைய அந்த சூரியன் அந்த பூமிக்கு இந்த பூமியை விட மிக குறைவான தூரத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த பூமிக்கு, நம்முடைய பூமிக்கு சூரியன் இங்கிருந்து ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. ஆனால் அந்த பூமி, கிளீஸ் என்ற அந்த பூமியினுடைய சூரியன் இதில் பாதி தூரம் அல்லது அதைவிட சற்று அதிகமான தூரத்தில் இருக்கின்றது. அப்படி இருந்தால் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்குமே என்றால் அந்த சூரியனுடைய வெப்பமும் குறைவானதுதான். அதனால் அந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய வெப்பம் இந்த பூமிக்கு எவ்வளவு இந்த சூரியனிலிருந்து கிடைக்கின்றதோ இது போன்றுதான் அங்கே இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு எவ்வளவு பெரியது என்பதை விளக்குவதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கின்றது, தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. பொதுவாக மனித உடல் முன்னால உள்ள ஆயத்துக்களிலே சொல்லி இருக்கின்றோம், இந்த பூமி இருக்கின்றதே இது சுமார் 71% தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கின்றது. மீதி உள்ள 29% தான் பூமியாக, தரையாக இருக்கின்றது. அந்த 29% கூட கிட்டத்தட்ட 35-40% காடுகளாக, பாலைவனங்களாக இருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய பகுதியில் ஆறு, குளம், ஏரி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஒரு பகுதி போய்விடும். மீதி இருக்கக்கூடிய பூமியிலே ஒரு பகுதியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வேண்டிய உணவை இந்த ஒரு பகுதியிலே உள்ள அந்த இடத்திலே விளைய வைத்திருக்கின்றான். பூமி முழுவதும் விளைச்சல் ஏற்பட்டு அதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருப்பது மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான ஜனத்தொகைகள் தேவை. சில நாடுகளிலே பார்க்கின்றோம், ஆஸ்திரேலியாவில் நிறைய ஆடுகள் உற்பத்தி ஆகின்றன, ஏராளமான ஆடுகள் உற்பத்தி ஆகின்றன. அந்த ஆடுகளை, ஆட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதற்குரிய வழிவகைகளும் கிடையாது. ஏனென்றால் அதை அறுத்து கறியை ஏற்றுமதி செய்வதானாலும் சிரமம், அது அதிகமான செலவுகளாகும். அதாவது ஆடுகளையே அப்படியே ஏற்றுமதி செய்தாலும் கூட ஓரளவு தான் அது தேவைப்படுகின்றது, மீது அது தேவைப்படுவதில்லை. அதனால் நிறைய ஆடுகள் அங்கே உற்பத்தியாகக்கூடிய ஆடுகளும் கூட சாகடிக்கப்படுகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் ஜப்பானை எடுத்துக்கொண்டால் ஏராளமான கோதுமை விளைகின்றன.
ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய கோதுமையை கடலிலே கொட்டி விடுகின்றார்கள். சரி, யார் எந்த நாட்டுக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துடலாமே, ஏழை நாடு தானே அப்படின்னு கொடுத்தா இங்கிருந்து போய் எடுத்துட்டு வர்றது கஷ்டம். இங்க 1 கிலோ கோதுமை என்ன விலை இருக்குதோ அதை விட கூடுதலாகி போய் அங்கே போய் எடுத்துட்டு வந்தேன். சரி, அவங்களாவது அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு கேட்டா அந்த சிரமம் நாங்கள் ஏன் எடுத்துக்கலாம், வேணும்னா தேவைப்பட்டா எடுத்துட்டு போங்கிறாங்க. ஆனால் ஏராளமான கோதுமைகள் கடலிலே கொட்டப்படுகின்றன ஒவ்வொரு வருஷம். அப்படி விளைச்சல் சில இடங்களில் ஏராளமாக ஆகின்றன. இதெல்லாம் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான பொருள்களையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். தரையிலும் படைத்திருக்கின்றான், தண்ணீரிலும் படைத்திருக்கின்றான். அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இப்பொழுது பூமியிலே இருக்கக்கூடிய மக்கள் 600 கோடிக்கு மேலே இருக்கின்றார்கள். 600 கோடி மக்களுக்கும் இந்த பூமியினுடைய மேல் பகுதியிலே எந்த விளைச்சலும் ஏற்படாமல், தானியங்கள் எதுவுமே விளையவில்லை, காய்கறிகள் விளையவில்லை, பழங்கள் எதுவுமே கிடையாது, சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் கிடையாது என்ற நிலையிலே இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து 600 கோடிக்கு மேல் உள்ள இந்த மக்களுக்கும் கடலிலே உள்ள மீன்கள் அதுபோன்று உள்ள உயிரினங்கள் சாப்பிடுவதற்குரிய பொருள்களை அப்படியே சாப்பிட கொடுத்தால் இந்த பூமியிலே உள்ளவர்கள் 20 ஆண்டுகளுக்கு சாப்பிடலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார். 20 ஆண்டுகளுக்கு சாப்பாட்டுக்கு போதுமான அளவு கடலிலே மீன்கள் இருக்கின்றன, உணவுப் பொருள்கள் இருக்கின்றன, கடல் வாழ் பொருள்கள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை, இந்த பூமியை ஒரு 40,000 கிலோமீட்டர் தான் சுற்றளவு, 40,000 கிலோமீட்டர், குறுக்களவு ஒரு 12,000 கிலோமீட்டர் உள்ளது. இந்த ஒரு மேலே இருந்து பார்த்தா ஒரு சிறிய பந்தை போன்று இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். மேலே விண்வெளிக்கு சென்றவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த சிறிய பூமியிலே அல்லாஹ் இவ்வளோ பெரிய அதிசயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பூப்பந்தின் அதிசயங்கள் என்பதாக ஒரு கட்டுரை எழுதினார்கள். பூப்பந்தின் அதிசயங்கள், ஏராளமான விஷயங்கள், நம்முடைய அறிவு மயங்கி விடக்கூடிய அளவுக்கு. அதில் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹாலுடைய குத்ரத் எவ்வளவு பெரியது, அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது, அவனுடைய அறிவு எவ்வளவு பெரியது என்பதை விளக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. அப்படி அல்லாஹாலா பூமியை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதோடு மட்டுமல்லாமல், மனிதன் இந்த பூமியை சிந்திக்கக்கூடிய அதே நேரத்திலே தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும், தன்னுடைய உடலை பற்றியும் சிந்திக்க. பூமியை பற்றி சொல்லப்பட்டதை போன்று 71% தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கின்றது, 29% தரையாக இருக்கின்றது சொல்லப்பட்டதை போன்று ஒரு மனிதனுடைய உடலிலும் அதே அளவுக்கு நீரும் மற்ற பொருள்களும் இருக்கின்றன. ஒரு 100 கிலோ உள்ள ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் 71 கிலோ அவனுடைய உடலிலிருந்து தண்ணீர் இருக்கின்றது, மீதியுள்ள 29 கிலோ மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதாக கணக்கிடுகின்றார்கள். அதை நாம் நிதாசனமாக நாம் நேரடியாக பார்க்கின்றோம். அதே போன்று இந்த பூமிக்குள்ளே அல்லாஹாலா ஒரு அற்புதமான சக்தியை, பூமிக்கு அற்புதமான சக்தியை வைத்திருக்கின்றார். எந்த பொருளை போட்டாலும், எந்த விதையை போட்டாலும் அந்த விதை என்ன தன்மை உடையதாக இருக்கின்றதோ அதற்குரிய சத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ்தாலா இந்த பூமியில அமைத்து வைத்திருக்கின்றார். நம்ம நாளே சொல்லியிருக்கிறோம், ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள எல்லா விதமான விதைகளையும் உள்ள ஒரு நெல்லை போடுங்க, நெல், ஒரு கோதுமை, ஒரு கரும்பு துண்டு, ஒரு வேப்பங்கொட்டை, ஒரு மாங்கொட்டை, அதே மாதிரி என்னென்ன பொருள்கள் பூமியிலிருந்து விளையுமோ அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு குழியில போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க, தண்ணி ஊற்றுங்க. பிறகு அதிலிருந்து செடிகள் கிளைத்து மேலே வரும். மேலே வரக்கூடிய நேரத்தில் எந்த பொருளை, எந்த கொட்டையை நீங்கள் போட்டீர்களோ, எந்த தாரியத்தை போட்டீர்களோ அது மேலே வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய சுவை என்னவோ அதே சுவை உடையதாகவே அந்த செடி கொடிகள் இருக்கும் இல்லையா? ஒரே இடத்துல போட்டு ஒரே மண்ணை போட்டு மூடி ஒரே விதமான தண்ணீரை ஊற்றி அதற்கு பின்னால் அது விளைந்து மேலே வரக்கூடிய நேரத்திலே பல்வேறு விதமான சுவைகள் உடையதாக இருக்கின்றது. எப்படி அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தாலாவுடைய குதிரத் இங்கே விளக்கப்படுகின்றது. புளியங்கொட்டையை போடுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், பக்கத்துல மாங்கொட்டையும் இருக்குது, அதே இடத்துல போட்டிருக்கிறீங்க. மாங்கொட்டை இருக்கின்றது, அதற்கு தேவையான சத்துக்கள் என்னென்னவோ, சுவை என்னென்னவோ அது மண்ணுக்குள்ளே இருக்கின்றது. தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுவை சத்துக்கள் எல்லாம் அந்த மாங்கொட்டை தனக்கு உரியதை மட்டும் உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். புளியங்கொட்டைக்கு அதற்குரிய ஆற்றலை மட்டும் அதை எடுத்துக்கொள்ளும். வேப்பங்கொட்டையை போட்டால் அந்த வேப்பம் சம்பந்தமான என்ன பொருள் இருக்கின்றதோ, சக்தி இருக்கின்றதோ அதை மட்டும் உறிஞ்சி கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் தாலாவுடைய மிகப்பெரிய குதிரத்து. அதே போன்று மனிதனுடைய உடலுக்குள்ளே பாருங்கள், மனிதனுடைய உடலிலும்
எல்லா இடங்களிலும் நீர் நிறைந்திருக்கின்றது. கண்களிலே நீர் இருக்கின்றது, அதே மாதிரி காதிலே, நாக்கிலே, வாயிலே, பிறகு மற்ற இடங்களிலே, உடல்களிலே நிறைய நீர்கள் இருக்கின்றன இல்லையா? எல்லா நீரும் ஒரே சுவை உடையதல்ல, ஒரே மாதிரி உடையதல்ல. காதிலே இருக்கக்கூடிய நீர் கசப்பாக இருக்கும், மூக்கிலே இருக்கக்கூடிய நீர் அது ஒரு புளிப்பாக இருக்கும், வாயிலே இருக்கக்கூடிய நீர் இனிப்பாக இருக்கும். இதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் அந்த நீர் தனித்தனி தன்மை உடையதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஒரே தண்ணி தானே குடிக்கிறோம், ஒரே மாதிரி தானே சாப்பிட்றோம். எப்படி இந்த நிறங்கள், எந்த சுவைகள் எல்லாம் மாறுகின்றன என்றால் அல்லாஹ் குதிரத் அங்கே வேலை செய்யும். மனிதனை மண்ணினால் அல்லாஹ் படைத்திருப்பதின் காரணமாக மண்ணுக்குள்ள எத்தனை சத்துக்கள் இருக்கணும், அதுபோன்று மனிதனுடைய உடலுக்குள்ளும் அமையப்பட்டிருக்கின்றன. அதனால இந்த சத்துக்கள் எல்லாம் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்தந்த இடத்துல அல்லாஹ் சப்ளை செய்து கொண்டு இருக்கின்றன. காதல கசப்பா இருக்கும், காதல் இருக்கக்கூடிய நீர் எப்ப சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்காதீங்க. காதல் பார்த்தா இருக்கும், ஒரு எறும்பை பிடிச்சி காதல விட்டு பாருங்க, காதல் போகாது. சும்மாவான் சொல்றது எறும்பு எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஏமாத்துறது. காதுக்குள்ள எந்த பூச்சி போனாலும் சேர்ந்து உடனே செத்து போயிடுவது. காதுக்குள்ள பூச்சிலாம் போகாது. இல்லைன்னா ஓப்பனா அல்லாஹ் வைக்க மாட்டான். கண்ணை மூடுற, கண்ணுக்கு இமை இருக்கிற மாதிரி, வாய்க்கு மூடி இருக்கிற, உதடு இருக்கிற மாதிரி அல்லாஹ் மூடி வச்சிருப்போம். ஏன்னா அதுக்குள்ள திறந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் பூச்சி போயிடுச்சுன்னா ஒம்பா போயிடும். எந்த பூச்சியும் போகாது, போனா செத்து போயிடும். இது அனுபவபூர்வமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் என்று கேட்கின்றேன். அந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து கேட்டார், ஒரு எதிரி, இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கடுமையான எதிரி. அந்த ஆள் வந்து கேட்டான், ஹஜ்ரத் இமாம் அவர்களே, இந்த மலம் இருக்குது, மனிதர்களிருந்து வெளியாகக்கூடிய மலம், அது என்ன சுவை அப்படின்னு கேட்டான். இனிப்பா, கசப்பா, துவர்ப்பா அப்படின்லாம் கேட்டான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி புரிஞ்சுக்கிட்டாங்க, வேணும்னே கேட்குறான். சொல்லலைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவான். சொன்னாலும் இதை எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப. அதனால சொன்னாங்க, நான் அதை இனிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றீங்க இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு? அந்த மலத்தில் ஈ உட்காருது, ஈ எல்லாம் இனிப்பில் தான் உட்காரும், அதனால அது இனிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் எந்த பதிலும் சொல்ல முடியல, போயிட்டான். உண்மையிலே அப்படித்தான், அது இனிப்பாக தான் இருக்கு. இனிப்புன்னு சொன்னால் சக்கரை மாதிரி இனிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஈ மொய்க்கக்கூடிய பண்டங்கள் எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்குது. இனிப்பு பண்டங்கள்லாம் ஈ மொய்க்கும், அதனால் அதில் ஈ மொய்ப்பதனால. அதே மாதிரி அனுபவபூர்வமாக பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். காதில் இருக்கக்கூடிய அந்த நீர் கசப்பாகத்தான் இருக்கும், அது எந்த பூச்சியும் அதில் போகிறதில்லை. அதே மாதிரி நாக்கில் இருக்கக்கூடிய அந்த நீர் இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இல்லைன்னு சொன்னால் வாயை மூடவே முடியாது, திறக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆகிப்படும். எந்த பொருளையும் சாப்பிட முடியாது, எந்த பொருளை சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்கு. காதில் இருக்கக்கூடிய அமைப்பிலே நீர் நாக்கில் இருந்தால் என்னாகும்? எதுவும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி கண்ணிலே உவர் நீர், உப்பு நிறைந்த நீர் கண்ணிலே இருக்கின்றது. கண்ணீர் வழிந்து நம்முடைய நாக்குக்கு வந்தால் அவ்வளோ தூரம் யார் அழுகிறா? முன்னெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சரித்திரத்தில் பார்க்குறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதே அவருடைய 2 கன்னங்களிலே கருப்பு கோடுகள் இருக்கும். அந்த கண்ணீர் வடிஞ்சு கோடு, கருப்பு கோடு இருக்கும். அப்படின்னு தாரை தாரையாக அழுவார்கள். தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தண்ணி அந்த கண்ணை விட்டு வெளியே வர்றதில்லை, அழுதாலும் கூட. அப்படியே அழுதாலும் கூட இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடைபெற்றதுக்காக வேண்டி அழுவுமே தவிர நஷ்டப்பட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் நினச்சி, ஆகிரத்தை நினச்சி, நரகத்தை நினச்சி அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறதுங்கிறது ரொம்ப இல்லாமல் போய்விட்டது. ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, இல்லாமலே போய்விட்டது. சரி, அப்படி அழக்கூடிய நேரத்தில் கண்ணீர் வடிந்து நாக்கிலே வந்தால், வாயிலே பட்டால் அது உப்பு கரிக்கும். நான் பார்ப்போம். ஏன்னு கேட்டால் கண் என்ற அந்த கோலத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, கண்கிறது ஒரு கொழுப்பு மாதிரி உள்ள அமைப்பில் உள்ளது, கொழுப்பு அமைப்பில் உள்ளது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது உப்பில் போட வேண்டும். பொதுவாக உப்பு ஊறுகாய் போடுறோம். அதே மாதிரி ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாது என்று சொன்னால் அதற்கு உப்பை போட்டு அதை பதப்படுத்துகின்றோம். அந்த உப்பின் மூலமாக அந்த பொருள் பாதுகாக்கப்படுகின்றது. அதுபோன்று கண்கள் பாதுகாக்கப்படுகின்றன. சரி, இப்படி எல்லா விதமான சுவைகள் உள்ள நீரையும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலிலே அந்தந்த இடத்திலே வைத்திருக்கிறான். எந்த இடத்திற்கு அது தேவையோ அந்த இடத்துல வைத்திருக்கின்றான். எப்படி பூமியிலே எந்த இடத்திற்கு அது தேவையோ, எந்த சுவை தேவையோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். எப்படி எல்லா பொருள்களையும் ஒரு குழியிலே போட்டு தண்ணீர் ஊற்றினால் அதற்குரிய சத்துக்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றனோ, அதே போன்று மனிதனுடைய உடலுக்குள்ளே எல்லா நீரையும் அல்லாஹ் தஆலா உணவுப் பொருள் மூலமாக ஏற்படுத்துகின்றான்.
ஏற்படுத்தப்பட்ட அமைக்கப்பட்ட அந்த சத்துக்களை அந்தந்த உறுப்புகள் இழுத்துக் கொள்ளுகின்றன தனியாக. இது பூமியின் மூலமாக அல்லாஹத்தாலா, மண்ணின் மூலமாக அல்லாஹத்தாலா மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதற்குரிய உதாரணங்கள் நிறைய இருக்கின்ற, ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. சரி, அல்லாஹத்தாலா இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை முன்னாலே சொன்னான். இதெல்லாம் பூமியை படைச்சது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, அதில் இந்த பொருள்களை படைச்சதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆச்சரியமான இந்த விஷயங்களை கண்டு நபியை நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா? இதை விட பெரிய ஆச்சரியம் என்னங்க? வயின் தாஜப், போன வாரம் இதுக்கு முந்தின பயான்ல சொன்னோம். வயின் தாஜப், இந்த படைக்கப்பட்ட இந்த விஷயங்களை கண்டு நபியை நீங்கள் ஆச்சரியப்பட்டால், இந்த மக்காவாசிகள் சொல்லுகின்றார்களே அவருடைய சொல், அது இதைவிட பெரிய ஆச்சரியம். என்ன சொல்றாங்க? இதா குன்னா துராபன் இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், நாங்கள் மண்ணாக போன பின்னால நாங்கள் புதிய படைப்பாக ஆக்கப்படுவோமா? மௌத்தாகி மண்ணுக்குள்ள போன பின்னால புதிய படைப்பாக உருவாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியா? என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது இதை விட பெரிய ஆச்சரியம், வானம் பூமியுடைய படைப்பை விட பெரிய ஆச்சரியம் என்று அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால், அந்த வானம் பூமி, வானங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் வானத்தில், அதே மாதிரி பூமியில எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்களுக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு மனிதர், அதெல்லாம் எழுப்பெல்லாம் முடியாதுங்க, மௌத்தா போனா செத்து போனா சரியா போச்சு, அவ்வளவுதான், அதுக்கு பின்னால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா, அது இந்த வானங்கள் பூமியை பற்றி என்ன ஆச்சரியப்படுகின்றீர்களோ அதை விட மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன்? உலாய் கல்லதீன கஃபூரு பிரப்பிஹிம், இவர்கள் தங்களுடைய ரப்பை மறுக்கிறார்கள், நிராகரிக்கின்றார்கள், அதன் காரணமாக அவருடைய சொல் இப்படி வருகின்றது. உலாய்க்கல் அக்லாலு ஃபீ அனாகிஹிம், கியாமத் நாளிலே அவருடைய கழுத்துகளிலே விலங்குகள் மாட்டப்படும். உலாய்க அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபியா காலிதுன், அவர்கள் நரகவாசிகள், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா முந்தின ஆயத்திலே சொன்னார். அப்ப வானம் பூமி என்ற அதிசயமான விஷயங்களை விட அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றதே, அது மிகப்பெரிய ஆச்சரியமானது. எப்படி மறுக்கிறான் இந்த மனுஷன்? இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய ஆற்றல்கள் உள்ள பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, இது ஒருவருடைய சக்தி இல்லாமல் இது இயங்கி கொண்டு இருக்கின்றது என்று ஒருவன் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதுல காஃபிர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கின்றது, அசல்ல காஃபிர்களுக்கு, அதாவது மறுக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய ஆற்றல்கள் உள்ள பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, இது ஒருவருடைய சக்தி இல்லாமல் இது இயங்கி கொண்டு இருக்கின்றது என்று ஒருவன் சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதுல காஃபிர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கின்றது, அசல்ல காஃபிர்களுக்கு, அதாவது மறுக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வானங்களை அல்லாஹ் தஆலா இப்படி படைத்திருக்க, அதை பற்றி சிந்திக்க வேண்டும், பூமியை பற்றி சிந்திக்க வேண்டும், நம்மை நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும், மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இதனை சொல்லித் தருகின்றான். அதே மாதிரி இந்த காஃபிர்கள் இன்னொரு விஷயம், அதை அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான். வயஸ்தாஜிலூனக பிஸ்ஸய்யிஆ, தீமை வர வேண்டும் என்று அவர்கள் உம்மிடத்தில் விரைவாக தேடுகின்றார்கள், சீக்கிரமா தண்டனை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வயஸ்தாஜிலூனக பிஸ்ஸய்யிஆ, தீமையை கொண்டு உம்மிடத்தில் அவர்கள் அவசரப்படுகின்றார்கள், அதாவது உம்மிடத்தில் கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், இந்த தண்டனையெல்லாம் வரும்னு சொல்றீங்களா, அது எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹும் இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இத்னா பிஅஸாபின் அலீம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிறார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை, இந்த நபி சொல்றது உண்மையாக இருந்தால், யா அல்லாஹ், இந்த நபி சொல்லுவது உன்னிடத்தில் உண்மையாக இருந்தால் எங்களின் மீது வானத்திலிருந்து கல் மாரியை பொழியவை பார்க்கலாம், அல்லது ஒரு கடுமையான தண்டனையை கொண்டு வா பார்க்கலாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இது அவர்கள் அறியாமையின் காரணமாக மட்டுமல்ல, ஒரு பிடிவாதத்தின் காரணமாகவும் தைரியத்தின் காரணமாகவும் விளங்கா தன்மையின் காரணமாகவும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த நபி சொல்றார், நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலாகி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கல்மாரியை பொழிய வைப்பான், உங்களை அழித்து விடுவான், முந்திய சமுதாயத்தை போன்று என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தா கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தண்டனை வரும்னு சொல்றீங்கல்ல, வரட்டுமே பார்க்கலாம். அப்ப நன்மையை கேட்பதற்கு முன்னதாக தீமை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இவர்கள். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயஸ்தாஜிலூனக பிஸ்ஸய்யிஆ, தீமையை உம்மிடத்தில் அவசரப்பட்டு இவர்கள் கேட்கின்றார்கள், கபலல் ஹசனா, நன்மைக்கு முன்னாலே.
நல்லது வருவதற்கு முன்னதாகவே தீமையை இவர்கள் கேட்கின்றார்கள், தண்டனையை கேட்கின்றனர். தீமை என்றால் தண்டனை கேட்கின்றார்கள். வகத் ஹலத் மின் கப்லிஹிமுல் மஸ்லாத், தண்டனை வரணும் அப்படின்னு சொன்னா வரும், அல்லாஹ் அனுப்ப முடியும். ஆனால் வேற இடங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றார், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நபியே, இந்த சமுதாய இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இவர்களை அழிக்க மாட்டான். அதே மாதிரி இவர்கள் தௌபா செய்து தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய காலமெல்லாம் இவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். ரெண்டு விஷயம். ஒன்னு, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக இந்த அழிவை நிறுத்தி வைத்திருக்கின்றான், இல்லாமலாக்கி வைத்திருக்கின்றான். அல்லது இவர்கள் தௌபா செய்தால் பாவங்களை விட்டும் அப்பொழுதும் அவர்களுக்கு தண்டனை வராது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக, அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தண்டனை ஏற்படாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ். அதை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, நீங்க சொல்றீங்களே தண்டனை வரும்னு சொல்லி வரட்டுமே பார்க்கலாம், வானத்திலிருந்து கல்மாரி பொழியட்டுமே பார்க்கலாம், அல்லது ஒரு கடுமையான தண்டனை வரட்டுமே பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே தீமையை, நன்மை வருவதற்கு பதிலாக தீமையை இவர்கள் அவசரப்பட்டு தேடுகின்றார்கள். ஆனா இது இப்ப இவர்களுக்கு வந்துதான் இவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னால் உள்ள விஷயத்தை பாருங்க. ஒரு ஆள் சொல்றார், நம்ம இந்த மாதிரி சொல்றோம், இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குது, அதை பற்றி பிடியுங்கள், அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் ரசூலை நம்புங்க, மார்க்கத்தை நம்புங்கள், மார்க்கப்படி நடங்கள் என்று சொல்லுகின்றோம். அப்படி செய்யலைன்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் ஏதாவது ஆபத்துகளை ஏற்படுத்துவான், சுனாமியை ஏற்படுத்தும், அது ஏற்படுத்தும், இது ஏற்படுத்தும், இந்த மாதிரி புயல் அடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. அந்த ஆள் கேட்கிறார், புயல் வர்றதா இருந்தால் வரட்டுமே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சொன்னதுக்காண்டி உடனே புயல் வந்துடாது, சுனாமி வந்துடாது. நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா இப்ப சுனாமி வராது, இதுக்கு முன்னால சுனாமி வந்துச்சு பாரு, பல லட்சக்கணக்கான பேர் மடிந்தார்களே, அதை பார், அது உனக்கு உதாரணமாக இருக்கின்றது, அதை பார்த்து நீ படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லுவோம். அதுபோன்று அல்லாஹ் சொல்லுகிறார், கத் ஹலத் மின் கப்லிஹிமுல் மஸ்லாத், இவர்களுக்கு முன்னால் இது போன்ற உதாரணங்கள் முன்னால் சென்று இருக்கின்றன. இவங்க என்ன கேட்கிறாங்களோ அது மாதிரி தண்டனைகள் முன்னால வந்து இருக்கின்றன. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ரொம்ப பொறுமையாளன் அவர். இந்த மாதிரி சொல்லுவதின் காரணமாக உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் கூட உடனடியாக அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தி விட மாட்டான், தண்டனை கொடுத்து விட மாட்டான். ஏன்னா இன்ன ரப்பக, நிச்சயமாக உம்முடைய ரப்பு, நபியே உம்முடைய ரப்பு, லஸு மஃபிரத்தில் லின்னாஸ் அலா லுல்பிஹிம், மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களின் காரணமாக மனிதர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அநியாயம் காரணமாக அழிக்கணுமா இல்லையா? அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் மன்னிச்சிடறான், இவருடைய அநியாயத்தை பொருட்படுத்துவதில்லை. அது முன்னால சொல்லப்பட்டபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தின் காரணமாக, அல்லது யாராவது சில நல்லடியார்கள் தௌபா இஸ்திக்பார் செய்து கொண்டிருப்பதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றான் என்று பொருளாகும். வஇன்ன ரப்பக லது மஃபிரத்தில் லின்னாஸ், மனிதர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், அலா லுல்மிஹிம், அவர்கள் செய்த அநியாயத்தின் மீது, அநியாயத்திற்காக வேண்டி, குஃபுருக்காக வேண்டி, மறுப்புக்காக வேண்டி உடனடியாக அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவது கிடையாது, மனிதர்களை மன்னித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த குஃபரின் காரணமாக, ஷிர்கின் காரணமாக, பாவங்களின் காரணமாக, அநியாயங்களின் காரணமாக அல்லாஹ் பிடிக்க நினைத்தால், தண்டனை கொடுக்க நினைத்தால், வஇன்ன ரப்பக லஷதீதுல் இகாப், நிச்சயமாக உம்முடைய ரப் கடுமையான தண்டனை உடையவன், ஷதீதுல் இகாப், தண்டிப்பதிலே ரொம்ப கடினமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அல்லாஹ் தண்டிப்பான், ஆனால் விட்டு வைத்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி தண்டனை கொடுக்க மாட்டான் என்பதாக நினைத்து விடாதீர்கள். தண்டனை ஏதாவது ஒரு நிலையிலே, ஏதாவது ஒரு உருவத்திலே வந்து தேரும். அதை நினைத்து நீங்கள் முன்னால் உள்ள உதாரணங்களை நினைத்து பார்த்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆயத்தை வாசித்து காட்டிய பின்னால் சொல்லுகின்றார்கள், லவ்லா அஃபுல்லாஹி வ ரஹ்மத்துஹு வ தஜாவஸுஹு லமா ஹனா அஹதன் ஐஷ், அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பும் அவனுடைய ரஹ்மத்தும், அவன் மக்களை மன்னித்து அவர்களை பொருட்படுத்தாமல் விட்டு விடுவதும் இல்லை என்று சொன்னால் எந்த மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா, மன்னிப்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு ஆயத்துல சொன்னான் அல்லவா, அதாவது மா அஸாப முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய கரங்கள் செய்த தீமைகளின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றன.
வலாக்கின் யாஃபு அன் கசீர், எனினும் ஏராளமானவர்களை அல்லாஹத்தாலா மன்னித்து விடுகின்றான். ஏராளமானவர்களுக்கு அல்லாஹத்தாலா மன்னிப்பு அளிக்கின்றான், அல்லது ஏராளமான பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்கின்றான். ஆயிரக்கணக்கான பாவங்களிலே கிட்டத்தட்ட 999 பாவங்களை மன்னித்து விடுகின்றான். மீதி உள்ள ஒரே ஒரு பாவத்திற்காண்டி ஏதாவது சில தண்டனைகள் வருகின்றன. சுனாமியை போல ஒரு சில தண்டனை வருது. ஒரு பாவத்துக்காக வேண்டி 999 மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ். வலாக்கின் யாஃபு அன் கசீர், ஏராளமான பாவங்களை மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவுலா அஃபுல்லாஹி வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய ரஹ்மத்தும், வதஜாவஸுஹு, அவன் பாவங்களை பரிகரிப்பதும் பாவங்கள் இல்லாமல் ஆக்குவதும் இல்லை என்று சொன்னால், லமா ஹன அஹதன் ஐஷ், எந்த மனிதருக்கும் அவனுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது. அதே மாதிரி வலவுலா இகாபுஹு வ வஈதுஹு வ அஸாபுஹு, அவனுடைய தண்டனை என்பது இல்லை என்று சொன்னால், அவனுடைய எச்சரிக்கை இல்லை என்று சொன்னால், அவனுடைய வேதனை இல்லை என்று சொன்னால், லத்தகல குல்லு அஹதின், ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப தைரியம் உள்ளவனாக ஆயிடுவான். நரகம் இருக்குது, தண்டனை இருக்குது, இந்த மாதிரி தண்டனை வரும், இப்படி செய்தால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இப்படி செய்தால் என்ன வேதனை வரும், இப்படி செய்தால் உங்களுக்கு இன்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி வச்சிருக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் சொல்லி இருக்கின்றான். அப்படி இருக்கிறதுனால அந்த பயத்தை கொண்டு மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது சில மனிதர்களிடத்துல. அப்படி இல்லை, அதெல்லாம் எதுவுமே வராது, எந்த தண்டனையும் வராது, எந்த பயம் கிடையாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் உல்லாசமாக அப்படின்னு சொல்லி நினைச்சா அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவனும் அவனுடைய விஷயத்திலே நம்பிக்கை உள்ளவனாக ஆகிடுவான். அதாவது எதை செய்தாலும் சரி, எந்த விதமான தண்டனையும் வராது, எந்த விதமான பிடிப்பும் வராது, எந்த விதமான தீமையும் ஏற்படாது என்று நினைத்து செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப தண்டனை இருக்கின்றது என்று சொன்னதுனால கொஞ்சம் பயந்து செய்யறாங்க, வேதனை இருக்கின்றது என்று சொன்னதனால் செய்யறாங்க. என்ன சில பேர் தங்களுடைய அறிவை கொண்டே சிந்தித்து பார்த்து செயலாற்றுகின்றார்கள். நம்ம இப்படி எல்லாம் செய்யறோம், இந்த மாதிரி தப்புகள் தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு நாளிலே நமக்கு தீமைகள் வந்து சேரும், ஏதாவது ஒரு தீமைகள் நம்முடைய உடலிலோ மற்ற இடங்களிலோ ஏற்படும் என்பதாக நினைக்கின்றார். அல்லது ஏதாவது ஒரு அல்லாஹ் தஆலா அதை பிடித்தால், குற்றம் பிடிக்க ஆரம்பித்தால் அதன் மூலமாக உணரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. இல்லையானால் மனிதர்கள் எல்லோருமே அவரவருடைய இஷ்டத்திற்கு வாழ ஆரம்பித்து விடுவார்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லி காட்டினார். வயகூலு அல்லதீன கஃபரு லவ்லா உன்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, அந்த காஃபிர்கள் மக்காவாசிகள் சொல்லுகின்றார்கள், லவ்லா உன்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இவருடைய ரப்பிடத்தில் இருந்து ஏதாவது அத்தாட்சி இவர் மீது இறக்கப்படக்கூடாதா என்று கேட்கின்றார்கள். அதாவது முன்னால நிறைய ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறோம், இவர் நம்மளை போல உள்ள ஒரு ஆளு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம ஊர்ல தான் பிறந்தாரு, நம்ம கண் முன்னால பிறந்தார் வளர்ந்தார் எல்லாம் செய்யறாரு, இவர் கடைசியில இப்ப தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்காரு, ரசூல்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நாங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இவர் நபி என்பதாக இருந்தால், ரசூல் என்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக இருந்தால் இவர் என்ன செய்யணும்னு கேட்டா, இவருக்கு ஒரு அத்தாட்சி வரணும், ஒரு ஆயத்து வரணும். ஆயத்துன்னு சொன்னா அத்தாட்சி. நம்ம கண்டு அந்த ஆயத்தை, அந்த அத்தாட்சியை கண்டு இவரை நபி என்பதாக ரசூல் என்பதாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அத்தாட்சி வர வேண்டும். அப்படி வரக்கூடாதா என்று காபிர்கள் கேட்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா ஏராளமான அத்தாட்சிகளை இறக்கி வச்சிருக்கான். இந்த குர்ஆன் மிகப்பெரிய அத்தாட்சி அது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் பலவிதமான முஅஜிசாக்களை காட்டி இருக்கின்றார்கள். எதையுமே நம்பாமல் எந்த முஅஜிசா வந்தாலும், எந்த அத்தாட்சி வந்தாலும் அதை மறுத்து விட்டு திரும்பவும் அதே மாதிரி கேட்பாங்க மறுபடியும். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தாட்சிகள் ஆயத்தில் இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஆயத்து வரக்கூடாதா என்பதாக கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். நபியை நீங்க இப்படி சொல்லிடுங்க, அவங்களுக்கெல்லாம் போய் இது உனக்கு முதல்ல வந்திருக்கப்பா அந்த அத்தாட்சி வந்திருக்கு, இந்த அத்தாட்சி வந்திருக்கு, என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம், சந்திரனை பிளந்து காட்ட சொன்னீங்க, பிளந்து காட்டினா என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி, இன்னமா அந்த முன்திர், நீர் நபியை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான், சொல்ல வேண்டியதான் உங்களுடைய பொறுப்பு. வேற இடத்துல எப்படி சொல்றான், இன்னமா அலைக்கல் பலாக், நபியே உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு அல் பலாக், எத்தி வைப்பதுதான், சொன்ன செய்தி அப்படி தபலீக் செய்தரணும், அவ்வளவுதான். அவங்கள தடியை தூக்கிட்டுலாம் அடிக்க போகக்கூடாது, நீங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது.
அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எதை சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதை நீங்கள் பகிரங்கமாக எந்த பயமும் இல்லாமல் தயவுதாட்சணை இல்லாமல் நீங்கள் சொல்லிவிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தானே தவிர நீங்க வேறில்லை. இன்னமா அந்த முன்திர், நிச்சயமாக நீர் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம், நீர் செய்ய வேண்டியதெல்லாம் அல் முன்திருன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதிலிருந்து இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. பொதுவாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், தீனுடைய விஷயங்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ரெண்டு நிலைகள் உடையவராக இருக்க வேண்டும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபிமார்களை 2 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒன்று பஷாரத், இன்னொன்று நஸாரத். பஷீர், நதீர் என்று 2 பெயர்களை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார். நற்செய்தி சொல்லக்கூடியவர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். 2ஐயும் செய்யணும். சொர்க்கம் இருக்கின்றது என்று பிஷாரத், நற்செய்தி சொல்ல வேண்டும். நரகம் இருக்கின்றது, நரகத்தில் என்னென்ன தண்டனைகள் உண்டு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த 2ஐயும் செய்து கொண்டிருக்க வேண்டியது. அதுல இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பாக இவங்க இந்த மாதிரி அத்தாட்சிகளை கேட்டு வம்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட தர்க்கம் செஞ்சாங்கன்னா, வீண் வாதங்கள் செய்து கொண்டிருந்தால் நீங்க சொல்ல வேண்டியது, இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கடுமையான தண்டனை வரும். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கடுமையான நிலை ஏற்படும். உங்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். பிறகு மரணத்திற்கு பிறகு நரகத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை மட்டுமே நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனா அல்லாஹ் தஆலா முந்தின சமுதாயத்திற்கும் சரி, இப்பொழுதும் சரி, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடிய மனிதரை அனுப்பித்தான் இருக்கின்றார். நேர்வழி காட்டக்கூடியவரை அனுப்பாமல் அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பது கிடையாது. முந்தைய கௌம்களை அல்லாஹ் தஆலா அழித்தான் என்று சொன்னால் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் அவர்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். அந்த நேர்வழியை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான் என்ற வரலாறு குர்ஆனிலே நெடுகிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஹாத் இருக்கின்றார், நேர்வழி காட்டக்கூடியவர் ஒரு இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி நபியை நீங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலே குல்லி கௌமின் வலி குல்லி கௌமின், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஹாத், வழிகாட்டக்கூடியவர் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்திலே ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி வந்தார். அதுபோன்ற நபியை உங்களையும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கின்றோம். அப்ப 2 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 2 விஷயம் இங்க சொல்றார். 2 வார்த்தைகளை சொல்லுகின்றார். முன்திர் என்று ஒரு வார்த்தை, ஹாத் என்று ஒரு வார்த்தை. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர், அதே நேரத்தில் நேர்வழி காட்டக்கூடியவர் என்று சொல்லுகின்றார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுவதாகவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன தெரிவிக்கின்றான் என்று சொன்னால், அந்த யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முன்திருன், நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். வ அன ஹாதி குல்ல கௌமின், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் நேர்வழி காட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அந்த வாசகம் அமைந்திருக்கின்றது. இந்த வாசகனுடைய கருத்து என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார். அதாவது இன்னமா அந்த முன்திர், நபியே நீங்கள் முன்திர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு வஹாதின், இன்னும் நேர் வழிகாட்டக்கூடியவர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அடுத்து வலி குல்லிய கௌமின் ஹாத் என்று சொன்னதின் காரணமாக அல்லாஹ் தஆலா வழிகாட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற கருத்தும் விளக்கப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த ஹிதாயத், ஹாத் என்றது ஹிதாயத் என்பதிலிருந்து உள்ளது. அதுக்கு விளக்கம் முன்னால சூரத்துல் ஃபாத்திஹால சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஹாதின் எப்படின்னு சொன்னா, ஹாதின்னு சொன்னா வழிகாட்டி, நேர் வழி காட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நேர்வழி காட்டக்கூடியவர் என்பது வேறு, நேர் வழியில் கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடியவர் என்பது வேறு. ஹாதின்னு சொன்னா 2 அர்த்தமும் உண்டு. நேர் வழியில் கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடியவர், நேர் வழி காட்டக்கூடியவர். அல்லாஹ் தஆலாவுக்கு ஹாதின்னு சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு ஹாதி, நேர் வழி காட்டக்கூடிய. அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது நேர் வழி காட்டக்கூடியவர் என்று சொல்லக்கூடாது, நேர் வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் என்பதாக சொல்ல வேண்டும். அதாவது இராஅத்து தரீக், ஈசாலு தரீக் என்பதாக சொல்லப்படும். ஈசாலு தரீக் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, இராஅத்து தரீக் என்பது குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது. ஈசாலு தரீக்னு சொன்னா நேர் வழியிலே கொண்டு போய் சேர்த்து வைப்பது. உதாரணமாக அந்த உதாரணம் சொல்லியிருக்கிறோம், திரும்ப விளக்கத்திற்காக மறுபடியும் சொல்ற. பல பேர் மறந்திருக்கலாம் அல்லது கேட்காமல் இருந்திருக்கலாம். இங்கே புரசவாக்க ஹை ரோட்ல நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க,
ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எப்படிங்க போகணும், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க, இந்த நேர் ரோட்லயே போனீங்கன்னு சொன்னா இது வேப்பேரி ஹை ரோடு, நேரா போனா வேப்பேரி ஹை ரோடு. அப்புறம் போய் ரைட்ல திரும்பி லெப்ட்ல திரும்பினீங்கன்னு சொன்னா அங்க இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு பேர் ஹாதி, நேர் வழி காட்டியவர். அந்த கேட்டாரே அவருக்கு நேர் வழி காட்டியவர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் இது மாதிரி நேர் வழி காட்டி கொண்டிருக்கு. நேர் வழி யார் விரும்புகின்றாரோ அவர்களுக்கு இதுதான்ப்பா நேரான வழி, இப்படி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். குர்ஆனும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்தில் 1400 வருஷமா சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஹாதியாக குர்ஆனும் இருக்கின்றது, இது இருக்கு, நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நேர் வழி காட்டக்கூடியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார். சரி, இன்னொன்னு, புரசாத் ஹைரோட்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறார், சென்ட்ரலுக்கு எப்படி போறது? அப்போ அவர் என்ன பண்றாரு, அப்படியா சென்ட்ரலுக்கு போகணுமா நீங்க? ஆமா, நானும் அங்கதான் போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாலேயே வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு. கொண்டு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்கே விட்டு, இதாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன், இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ இந்த ரெண்டாவது இருக்கிறது பாருங்க, இதுக்கு பேர் ஈசாலு தறி. எந்த இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றாரோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துறது, ஈசால் சேர்க்கறது. இராத்துன்னு சொன்னா காட்டுறது, காட்டி விடுறது. இங்க வழி காட்டி, ஒரு கை காட்டி இருக்குது. இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு கை காட்டி போட்டிருக்கு, அதுவும் ஹாதி தான். இந்த கை காட்டி இருக்கு பாருங்க, அதுவும் ஹாதி தான். ஏன்னா இவர் பார்க்குறாரு, அந்த போர்டை பார்க்குறாரு, 60 கிலோமீட்டர் செங்கல்பட்டு அப்படின்னு போட்டிருக்குது, அதே வழியில போயிட்டு இருப்பார் அவர். இடையில இடையில மைல் கல்லுகள் இருக்கு, செங்கல்பட்டு 58 மைல், 50 மைல், 60 இப்படின்னு 60 கிலோமீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போயிடுவார். இது பூரா வழிகாட்டி தான், வழியை காட்டக்கூடிய பொருள்கள் இதெல்லாம். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும் என்னங்கிட்ட வழி காட்டுறது தான், குர்ஆனுக்கு வழி காட்டுறது தான். அந்த வழியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இவர்களுக்கெல்லாம் கிடையாது, ரசூலுக்கும் கிடையாது, குர்ஆனுக்கும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம், யாருக்கும் கொடுக்க முடியல. யாருக்கு அல்லாஹ் தஆலா விரும்பினானோ அவர்களுக்கு மட்டும் தான் அந்த ஹிதாயத்து கிடைச்சிச்சு இல்லையா? அதனால இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நபியை நீங்கள் விரும்பியவருக்கு நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இப்போ இஹ்தினா, எங்களுக்கு நேர்வழியை காட்டுன்னு அர்த்தம் அல்ல, அதுக்கு நேர்வழியில எங்களை நீ சேர்த்து வை அப்படின்னு அர்த்தம். நேர்வழியில எங்களை சேர்த்து வை. இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே யா அல்லாஹ் எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்க. நேர்வழியை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதாக விளக்கம் முன்னால சொல்லியிருக்கு. சரி, அது மாதிரி ஹிதாயத் என்பது அல்லாஹ் தஆலா இடத்தில் உள்ளது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானோ அவங்க. வலி குல்லி கௌமின் ஹாத் என்று இந்த இடத்துல சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ மற்ற நபிமார்களையோ வச்சுக்கிட்டா அவங்க நேர்வழி காட்டுகிறவர்கள். அப்படி வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியவர் இருக்கின்றார் அப்படின்னா ரசூல் இருக்கின்றார். அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை போன்று அந்த யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் முன்திர் மட்டும்தான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். வ அன ஹாதி குல்ல கௌம், நான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழியை, ஒவ்வொரு சமுதாயத்தையும் நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுக்கு வச்சுக்கிட்டா, அல்லாஹ் ஹாதி என்பதை அல்லாஹ்வுக்கு வைத்துக் கொண்டால் அந்த அர்த்தம் நேர்வழியை சேர்ப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்டால் நேர்வழியை காட்டுவது என்பதாக பொருளாகும். இது அந்த காஃபிர்களுக்கு பொதுவாக இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, நபியே நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவுதான் பொறுப்பு, நீங்க சொல்ல வேண்டியதுதான் பொறுப்பு என்பதை எச்சரிக்கின்றார். அடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்